அமெரிக்கா நாட்டில் மெசூரி அப்படிங்கிற ஒரு பட்டணத்தில் செயின்ட் லூயிஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த பெண் குழந்தை அந்த குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தது. சில வருடங்கள் கழிச்சு அந்த தம்பதிக்கு ஒரு மகனும் பிறந்தான். 2 பிள்ளைகளோட அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கிற நாட்கள்ல அந்த பெண் குழந்தைக்கு ஒரு விஷயம் மட்டும் தட்டுப்பட்டுச்சு. நம்மளுடைய அப்பா முன்ன போல இல்ல, சில மாற்றங்கள் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு அந்த பிள்ளை யோசிக்க ஆரம்பிச்சது. அது என்னன்னா, முன்னாடி சந்தோஷமா இருப்பாரு, இப்ப எதுக்கெடுத்தாலும் நம்மளை திட்டுறாரே, அசிங்கமா பேசுறாரே அப்படி சொல்லி அந்த பிள்ளைக்கு தோண ஆரம்பிச்சுது. அப்படியே அந்த சில நாட்கள் கடந்து போகும்போது அந்த அப்பா வந்து அந்த பிள்ளைய தவறா தொடுறத அந்த பிள்ளை உணர ஆரம்பிக்குது. அந்த பிள்ளைய கூட்டிட்டு கல்லறைக்கு கூட்டிட்டு போனாங்க. கல்லறைக்கு கூட்டிட்டு போய் அந்த பிள்ளைய சீரழிக்க தொடங்கினாங்க. இதை வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பிள்ளையனால சமாளிக்கவும் முடியாம அந்த குடும்பத்துல சொல்ல ஆரம்பிச்சாங்க, ரிலேட்டிவ்ஸ்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் ஃபர்ஸ்ட் நம்பல, அப்பா எப்படி பிள்ளைகிட்ட தப்பா நடக்க முடியும் அப்படி சொல்லி யாரும் நம்பல. அதுக்கப்புறம் ப்ரூஃப் பண்ணதுக்கு அப்புறம் யாரும் முன் வரல அந்த பிள்ளைய காப்பாத்த. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, நமக்கு எதுக்கு இந்த வேலை, நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி யாருமே அந்த பிள்ளைய காப்பாத்த முன் வரவே இல்லை. இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டே இருக்குமோ, வாரம் அவங்க அப்பா அந்த பிள்ளைய கல்லறைக்கு கூட்டிட்டு போய் சீரழிக்க ஆரம்பிக்கிறதும், அசிங்கமான வார்த்தையில திட்டுறதும், தவறான வீடியோஸ் காட்டுறதும், போட்டோஸ் காட்டுறதும், இப்படியுமா அந்த பிள்ளையோட வாழ்க்கை அப்படியே கடந்து போயிட்டே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல இருந்து நமக்கு எப்படியாவது விடுதலை கிடைக்கணும்டா அப்படி சொல்லி இந்த பொண்ணு ஒரு லவ் மேரேஜ் பண்ணி வெளியே போயிட்டாங்க. கூட்டிட்டு போன அந்த பையனும் இந்த பிள்ளைய சரியா பார்த்துக்கல. அபியூஸ் கூட்டிட்டு போன அந்த பையனும் இந்த பிள்ளைய சரியா பார்த்துக்கவே இல்லை. அங்கேயும் கஷ்டம், அங்கேயும் இந்த பிள்ளை எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த பையனும் விட்டுட்டு போயிட்டான். இந்த பிள்ளையோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போக தனி மரமா இருக்கிற சூழ்நிலையில தான் தேவனை தெரிஞ்சு கொண்டாங்க. சபைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா சபையில தான் அவங்களுக்கு நினைக்கிற ஆறுதல் அவங்களுக்கு கிடைச்சிது. சபையில தான் அந்த பிள்ளைக்கு ஏற்ற வார்த்தை கிடைச்சிது. சபையில தான் அந்த பிள்ளைக்கு நன்மை கிடைச்சிது. சபையில தான் அந்த பிள்ளைக்கு நிம்மதி கிடைச்சது. அதனால சபையிலேயே அந்த பிள்ளை இருக்கும்போது, சபைக்கு போன பிறகு அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேவ பிள்ளைக்கு அமைச்சு தந்தாங்க. அந்த குடும்பத்தோட அந்த பிள்ளை சந்தோஷமா போது ஏசப்பாவை பத்தி இன்னும் அதிகமா பேச ஆரம்பிச்சுது. வார்த்தையை பத்தி அதிகமா சொல்ல ஆரம்பிச்சது அந்த பொண்ணு. எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கும். சபையில எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தையை சொல்ல 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 தேவனுடைய பிரசன்னம் இருந்து, அதே நேரம் அந்த பிள்ளைக்கு விரோதமா அநேக கூட்டங்களும் எழும்பும். எப்படி ஒரு பொம்பளை பிள்ளை, எப்படி ஒரு பெண் பிள்ளை தேவ வார்த்தையை சொல்லலாம், பசங்க தானே சொல்லணும், நீ பைபிள் காலேஜ் போய் ட்ரைனிங் எடுக்கல, உனக்கு வேத அறிவு இல்லை, உன்னை வந்து ஏசப்பா தெரிந்து கொண்டாரா இல்லையான்னு தெரியல, எப்படி இதெல்லாம் சொல்லலாம் அப்படி சொல்லி அநேக கூட்டம் எழும்புனாலும் நான் என் தேவனுக்காக நான் நிற்பேன் அப்படி சொல்லி அவங்க அநேக தடவை எல்லாத்தையும் எதிர்த்து தேவனுக்காக நின்று அவங்க வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிற நாட்கள்ல ஏசப்பா சொன்னாரா, அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு நீ பார்த்துக்கணும் அப்படி சொல்லி அந்த பொண்ணுகிட்ட ஏசப்பா சொன்னாராம். அப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சான், நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா, நீங்க உண்மையாக தான் சொல்கிறீங்களா, அவர் எனக்கு ஒரு நல்ல அப்பாவாகவே இருந்ததே இல்லை, என்னை எவ்வளோ சீரழிச்சாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, என்னவா அப்படி. அந்த பொண்ணு ஏசப்பாட்ட சொன்னாராம், இல்லை பார்த்துக்கணும், நீ அப்பப்போ செய்கிற உதவி வேண்டாம், அவங்கள கூட்டிகிட்டு வந்து நீ தான் வச்சிருந்து பார்த்துக்கணும் அப்படி சொல்லும் போது, இல்லை ஆண்டவர் என்னால் முடியாது, ஏன்னா அவர் எனக்கு அவ்வளோ தீமை செஞ்சுருக்காரு, இன்னும் அவர் திருந்தவே இல்லை, அநேக பெண்கள் கூட அவர் தவறாக தான் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவும், இல்லை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஸ்ட்ரிக்டா சொன்னோடனே, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டில் வச்சிருந்து அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி கேர் பண்ணி அவங்கள நல்லா பார்த்துக்க ஆரம்பிச்சாங்களாம். அப்படி நல்லா பார்த்துருந்த சில நாட்கள்லயே அவங்க அப்பா அந்த பொண்ணை கூப்பிட்டாங்களாம். அப்போ கூப்பிடும் போதே அவங்களுக்கு தான் இருந்த, எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியலையே அப்படின்னு போகும்போது, நான் உன்கிட்ட சொல்ல போறேன், நீ அதை எப்படி எடுத்துக்குவேன்னு எனக்கு தெரியல, ஆனா உனக்கு ஏத்துக்க கஷ்டமா தான் இருக்கும் அப்படி சொல்லி அவர் சொல்ல ஆரம்பிச்சாராம். நான் ஒரு நாள் கூட உனக்கு நல்ல தகப்பனா இருந்ததே இல்லை, ஒரு பொண்ணுக்கு எப்படியெல்லாம் அப்பா செய்யக்கூடாதோ அப்படியெல்லாம் நான் உனக்கு செஞ்சேன், அப்படியெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தினேன், உன்னை வந்து நான் நிம்மதியாகவே இருக்க விடலை, ஆனால் அதெல்லாம் நினச்சி நான் இப்போ வருத்தப்பட்டேன், என்னை மன்னிச்சிரும். கலங்கின கண்ணோடு நின்று அந்த பொண்ணுகிட்ட உண்மையாக மன்னிப்பு கேட்டாங்களாம். அந்த மன்னிப்பு கேட்ட உடனே அவங்களுக்கு மன்னிக்கிற குணத்தை ஏசப்பா தந்தாங்களாம். அப்படி மன்னிச்ச உடனே அவங்க அப்பாவை
முறையா வேற எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அப்பாங்கிற முறையில பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள் பைபிள்ல சொன்னது போல அவங்களை கட்டி அணைச்சு அவங்களால முறையா முத்தம் தர முடிஞ்சுதான். அப்படி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை தேவன் அவங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்தாங்களாம். அப்படி மன்னிப்பு கேட்ட சில நாட்கள்ல அந்த பொண்ணே அந்த அப்பாவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்களாம். தேவனை ஏற்றுக்கொண்ட நல்ல மனுஷனா தேவனுக்குள்ள நித்திரை அடைஞ்சாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஊழியம் பலர் எதிர்த்து மத்தியிலும் அவங்க தேவனை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. பல நூறு பேர் அவங்க செய்தியை கேட்க வந்தாங்க. அப்புறம் ஆயிரக்கணக்கா அவங்க செய்தியை கேட்க வந்தாங்க. அப்புறம் அதே பொண்ணு பலர் பேசும்படியா இப்போ இன்டர்நேஷ்னல் அளவில் அவங்க செய்தியை கேட்குறாங்க. ஏன்னா அமெரிக்காவில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இங்கே வரைக்கும் நம்ம பேசுகிறோன்னா தேவன் அவங்களை எவ்வளவா உயர்த்தி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். நான் சொல்கிறது வேறு யாரும் இல்லைங்க, அவங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஜாய்ஸ் மேயர். அவங்க லைஃப்பில் தான் இவ்வளோ கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் அவ்வளோ கொடூரமான சம்பவம் நடந்தாலும் தேவனுக்காக இன்னைக்கு எழுந்து நிற்கிற ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு பெண்மணியாக அவங்க திகழ்கிறாங்க. அப்படின்னா தேவன் அவங்க மேலே வச்சிருக்க அன்பு, அவங்க மற்றவங்களை மன்னிச்சது, அவங்க அப்பாவை மன்னிக்கவே முடியாத சூழ்நிலை இருந்த போதிலும் அவங்க அப்பாவை மன்னிச்சாங்க. இன்னைக்கும் என்னடா என்னுடைய லைஃப்பில் ஊழியத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல, ஒரு நல்ல உயர்வை பார்க்க முடியல அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. தேவன் கண்டிப்பாக உங்களை ஒரு நாள் உயர்த்துவார். பாடுகள் மத்தியில் நம்ம நடந்து வந்தாலும், பல சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் தேவன் நமக்காக செய்கிறத அவர் செய்து முடிப்பார். ஜாய்ஸ் மேயர் போல நம்ம ஊழியத்தையும் ஒரு நாள் பேசும்படியா, நம்மளையும் தேவன் உயர்த்தும்படியா ஒரு நாள் நம்மளை வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ.